ஆமை மற்றும் வாத்து. முன்னொரு காலத்தில் ஒரு ஏரியில் ஆமை ஒன்று 2 வாத்துக்களுடன் வசித்து வந்தது. அவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். துரதிர்ஷ்டவசமாக சில ஆண்டுகளுக்குப் பிறகு வறட்சி ஏற்பட்டது. அது பல மாதங்களுக்கு நீடித்தது. குளத்தில் உள்ள தண்ணீர் உலரத் தொடங்கியது. அதில் ஒரு வாத்து பக்கத்தில் உள்ள நீர் நிரம்பிய குளத்திற்குச் செல்ல ஆலோசனை கொடுத்தது. 2 வாத்துகளாலும் நீண்ட தூரம் பறக்க முடியும். ஆனால் அவைகள் அவற்றின் ஆமை நண்பன் அவர்களைப் போன்ற பறக்க முடியாது என்பதால் அவைகள் கவலையாக இருந்தனர். அவைகள் ஆலோசித்து ஒரு திட்டத்தை முடிவெடுத்தனர். திட்டப்படி ஆமை அதன் வாயை ஒரு குச்சி துண்டு நடுவில் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த குச்சியின் 2 முனைகளையும் பிடித்துக் கொள்ள வேண்டும். வாத்துகள் பிடித்து தங்களது நண்பனை சுமந்து கொண்டு புதிய குளத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு சிறிய கிராமத்தில் அவர்கள் பறந்து சென்றபோது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் 2 வாத்துகளால் ஆமை தூக்கிச் செல்லப்படுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் இதை பற்றி ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்களிடமிருந்து வந்த சத்தம் ஆமைக்கு எரிச்சலை உண்டாக்கியது. இந்த மக்கள் ஏன் இப்படி சத்தம் போடுகிறார்கள் என்று தனக்குத்தானே நினைத்தது. அதனின் வாயை கட்டுப்படுத்த முடியவில்லை. பேச அது வாயை திறந்தது. துரதிர்ஷ்டவசமாக அது வாயை திறந்தபோது அது குச்சியின் பிடிப்பை இழந்து கீழே விழுந்தது. ஆமை அதனின் முட்டாள்தனத்தாலும் பொறுமையின்மையாலும் இறந்தது. பொறுமை வெற்றிக்கு முக்கியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற வீடியோ அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். மிஸ்டர் படி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.